டாக்டர் ஸ்ரீதர், இதில் யாருடைய வாக்கு, குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு போடுங்கன்ற அளவுக்கு ஒரு வெளிப்படையான பிரச்சாரத்தை சீமான் கையில் எடுத்தார். ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படி ஒரு டிமாண்டை சொல்லலை, அப்படி ஒரு கோரிக்கையும் வைக்கல. நேரடியாகவே களத்தில் திமுக எதிர்ப்பை மையமாக வச்சு ஒரு பிரச்சாரம் வைக்கிறது, பெரியார் குறித்த சர்ச்சையை வைக்கிறது, கனிமொழியினுடைய ஜாதி குறித்த சர்ச்சையை வைக்கிறதுன்ற இந்த புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறார் இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன? சூட்சம் என்ன இருக்கு? தமிழ் தேசியத்தை விரும்புகிற யாரும் அங்கே இங்கே நாம் தமிழருக்கு ஓட்டு போட போகிறாங்க. இப்போ நான் இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், இந்த பேனலில் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா 4 பேர் வந்து நாம் தமிழர் எதிர்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. 3 வச்சுக்கலாம். வில்சன் ஐயாவை நான் பாதியாக மதிப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் 2 பக்கம் பேசுவார். இப்போ 3 பேருக்கு நான் ஒரு ஆள் பதில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 6 பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் 4 கூட வச்சுக்கலாம். அதனால் இந்த களத்தை நான் ரசிக்கிறேன். அப்போ என்ன நான் இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆளை எதிர்க்க 4 ஆள் தேவைப்படுதுனாலே அப்போ பேசுகிற சித்தாந்தம் வேகமாக வேலை செஞ்சுருக்குன்னு நான் கருதுகிறேன். இப்போ அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சரியாக நகருது அப்படின்றதுக்கு இந்த 4 பேர் சாட்சி நான் வச்சுக்கிறேன். இப்போ கனிமொழியை பற்றி பேசிட்டாங்க, அவரோட சமூகம் பற்றி பேசிட்டாங்கன்னா, இப்போ ஐயா வன்னியரசு சொன்னாங்க, கனிமொழி அவர்கள் ஏன் அந்த தொகுதியில் நிற்கிறான்ற கேள்வியிலேருந்து தான் அந்த கேள்வி வருதே தவிர தானாக வரல. ஒன்று இப்போ இவங்களே குறிப்பிட்டாங்க, ஏற்கனவே 50க்கு மேற்பட்ட பார்ப்பனிய நீதிபதிகள் இருக்கிறாங்க, இன்னும் 4 பேர் வரப்போகிறாங்க, அவங்களும் பார்ப்பனர்கள் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. இது திராவிடம் ஏற்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது. அப்போ நான் கேட்குறேன், சமூக நீதியை அப்போ பெரியாருடைய கோட்பாடுகளோ, அப்போ திமுக கொண்டு வந்த கோட்பாடுகளோ, இல்லை அதிமுக கொண்டு வந்த கோட்பாடுகளோ இன்றைய தேதி வரை இந்த சமூக நீதியை காப்பாற்றுறேன். அப்படி காப்பாற்றிருந்தா இன்னைக்கு இவங்க சொல்கிற இந்த அவங்களே சொல்கிறாங்க, இந்த சிக்கலை ஏற்பட்டிருக்காது. அப்புறம் எதுவாக மதம் சார்ந்து பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒருபொழுதும் பாஜக கூட்டணியில் நின்று மங்களூரில் நாங்கள் ஜெயிக்கலை, அந்த தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கலை. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. அங்கே எச் ராஜாவுக்கு ஓட்டு போட வச்சு 2001 காரைக்குடியில் இதே விசிகா தொண்டர்கள் வாக்களிச்சு. அப்பா இல்லை, எனக்கு என் கேள்வி என்னன்னா, அப்போ இல்லாத மதவாதம் இப்போ இங்கே எப்படி வந்து நான் கேட்கிறேன். சரி, இப்போ வெறும் ஒரு ரியாக்ஷன், ஒரு கருத்து, அந்த கருத்துக்கான எதிர்வினையா மட்டுமே சீமானுடைய பேச்சோ அல்லது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்குள்ள நடந்த பிரச்சாரத்தை அணுகிட முடியுமா? அதுக்குள்ள ஒரு வாக்கு அரசியல் இல்லையா? வாக்கு அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வாக்கு அரசியல் பெரியாரை பற்றி பேசுவதாலோ, பெரியாரை பற்றி உயர்த்துவதாலோ அல்லது தாழ்த்துவதாலோ விமர்சிப்பதாலோ எந்த விதத்திலையும் வாக்கு வங்கிக்கு எந்த விதமான சேதாரமோ நன்மையோ ஏற்படாது. அது எடுத்துக்காட்டு 3 புள்ளி இதுல எடுத்துக்காட்டு இதுல 3 புள்ளி இருக்கு. ஒண்ணு சொல்றேன்னு சொல்லலையே நீங்க, பெரியார் வாழ்ந்த காலத்திலே திமுக வரக்கூடாதுன்னு 67 பெரியார் தான் பரப்புரை பண்றாரு. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே அவர் செய்த பரப்புரைப்படி அங்க திமுக வந்து தோல்வி அடையல, மாறா திமுக தான் அந்த காலத்துல வெற்றி பெற்றது. அப்ப அவர் இருந்த காலத்திலேயே அந்த கோட்பாடுகளுக்கு அவர் சொன்னதுனால அரசியல் மாற்றம் ஏற்படல. சமூகத்தில் மற்ற விஷயங்கள் நம்ம வேற மதிப்பீடு இருக்கு, அதை பற்றி பேசுவோம் நம்ம. ஆனால் அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இதுல 3 புள்ளி இருக்குது. ஒன்று, சிறுபான்மையினர் தான் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மனநிலையை களத்துல சீமான் கட்டுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. 2வது கேள்வியே தவறாது, ரீஃப்ரேம் பண்ணீங்க. சிறுபான்மையர் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லலையே, நீங்க சரியான அதே வார்த்தையை சொல்லுங்க, நம்ம உங்களுக்கு பேசுறேன். வேற என்ன வார்த்தையை சொன்னாரு நீங்க சொல்லுங்க. வேற என்ன சொல்லுங்க? நீங்க வேதம் சொல்லுது, உங்களோட மத குரான் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதுமே அநியாயம் செய்யறவங்க பக்கம் இருக்கக்கூடாது, அப்படி நிற்பவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் தான் சொன்னாரே தவிர. சரி, அப்படியே நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் அந்த சொல்லாடலை பயன்படுத்த வேண்டிய தேவையே உங்களுக்கு எங்க இல்ல? அதுல என்ன விஷயம்? அதுல என்ன ஒரு விஷயம்? அதுல என்ன ஒரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லிருக்காங்க. கட்சி அந்த சமூக பேரை வாக்களிக்காத அது நீங்க இப்ப கூட நம்ம அதை எடுத்து காட்ட முடியும். எவ்வளவு மோசமான விஷயங்களை பேசும்போது நான் பொறுமையா, ஏன் இந்த பதட்டம் வருது உங்களுக்கு? பதட்டம் இல்ல, நீங்க அவருக்கு அவர் நீங்க எடுத்து சொல்ல பதட்டம் இல்ல. நான் சொல்றேன், இது ஏன் பதட்டப்பட வேண்டியது இருக்கு? சொல்றது தவறா இருந்தா கூட நீங்க பொறுத்து குறிச்சிக்கங்க. ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க 40 நிமிஷம் பேச போறீங்க, நான் 10 நிமிஷம் பேச போறேன். எல்லாருக்கும் 10 நிமிஷம். எல்லாரும் 10 நிமிஷம் முழுமையா நீங்களே பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோட்பாட்டு அளவுல 40 நிமிஷம் போச்சு, 10 நிமிஷம் எனக்கு. உங்களுக்கு இன்ட்ரோக்கெல்லாம் 10 நிமிஷம் வச்சுங்களேன். அவரு சொல்றாரு, நீங்க சொன்ன அதே ஃப்ரேஸ் சொல்லுங்க. அண்ணன் சொல்றது இல்ல, அவரே செந்தில் வேலோ இல்ல ஒண்ணு இல்ல ஸ்ரீதர், இப்போ செந்தில் வேலோ, வன்னியரசோ அல்லது பொன் வில்சனோ சொல்லும் பொழுது ஒரு கருத்து சொல்றாங்க, பெரியாரை எதிர்ப்பதன் மூலமாக யாருடைய வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வரும், இருங்க நிமிஷம், நாம் தமிழர் கட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்றப்போ இயல்பாகவே பாஜகவினுடைய வாக்குகள் உள்ள வரும். ஒரு 10% ஒரு 10,000 வாக்குகள் உள்ள வருதும் அப்படின்னா கூட
டார்கெட் வந்து வலதுசாரிகளுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும். அதிமுகவுடைய வாக்குகளை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க? அப்போ அதிமுக வாக்குகள் இயல்பாகவே ஒன்று அவங்க போடாமல் இருந்திருக்கணும், அல்லது அவங்க நோட்டாவுக்கு போட்டிருக்கணும், அல்லது வாக்களிக்க வராமல் இருந்திருக்கணும். அப்படி வாக்களிக்க வந்தால் அது திமுகவுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? இதுக்குள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கும்? இது வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த போர் கிடையாது. நான் தான் சொல்றேன், இது வந்து டிசம்பர் மாதம் இறுதியிலே ஆரம்பிச்சிடுச்சு. இது கோட்பாட்டு அளவில் பாரதியாரோட பிறந்தநாள் விழாவில் ஆரம்பித்த அந்த பேச்சோட தொடர்ச்சி தான் அது பத்திரிகையாளர் சந்திப்பில் வருது. இதற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் ஒரு பேசு பொருள் என்று வந்துட்ட பிறகு இந்த சிக்கல் ஏற்படுதுன்ற காரணத்துக்காக இல்லை இந்த ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த எடுத்த கோட்பாட்டை வந்து நம்ம பேசின பேச்சு கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு வேளை நீங்கள் வந்து வலதுசாரி சிந்தனைனா ஐயா விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் எழுதியது என்கிட்ட இருக்குது. பெரியார் மறுபார்வைன்ட்டு எத்தனை டிசம்பரில் ஆரம்பித்து தாய்மண்ணில் ஜனவரியில் ஆரம்பித்து 2002 டிசம்பர் வரைக்கும் எழுதியிருக்காரு. அவர் வந்து பல கருத்துக்களை தொட்டு எழுதியிருக்காரு. சிறுபான்மையை பற்றி எதிரான அபிப்பிராயம் எப்போதும் பெரியாருக்கு இருந்ததேன்றது அது தொட்டே எழுதுறாரு. அதுபோல் நிறைய தலைப்புகள் நான் பதிவிச்சிருக்கேன். எல்லாம் பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் தான். இப்போ இந்த விமர்சனங்களை விசிகா இன்றைய தேதி வரைக்கும் பின்னெடுக்கல. நான் புரிதலுக்காக சொல்கிறேன், பின்னெடுக்கல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதே விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் அதை வந்து விமர்சிக்கும் பொழுது அது வலதுசாரி கொள்கையா தெரியல. இல்லை, இது நான் கேட்கக்கூடிய இயல்பாக ஒரு சாதாரண ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வாக்காளனுக்கு நீங்கள் 2 பேரும் செய்யக்கூடிய இந்த சித்தாந்த ரீதியிலான ஃபைட் இருக்கு இல்லையா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாக்கு வங்கிக்கு அப்பாற்பட்டு நடத்தக்கூடிய விசிகாவினுடைய ரவிக்குமாரோ அல்லது சீமானோ அல்லது திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் நடத்தக்கூடியது ஒரு பொலிட்டிக்கல் வார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். இதை தூக்கி வச்சுட்டு களத்துக்குள்ள வரும்பொழுது அங்க வாக்கரசியல் தானே நடக்குது. வாக்கரசியலுக்காக ஒருபோதும் எந்த விஷயத்தையும் பேசலை. இது பேச வேண்டிய பொருளாக மாறுச்சு. பேசுறதுனா அது தொடர்ச்சியாக. இன்னொன்று, இந்த ஓராண்டு இடைத்தேர்தலுக்காக பேசப்பட வேண்டிய பொருள் என்பது இந்த மற்ற பிரச்சனைகள் இல்லை. இது சித்தாந்த மற்ற விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கோம். இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் பேசியிருக்கோம். சவர்கர் வந்து எந்த பங்களிப்புமே வந்து சுதந்திர போராட்டம் பண்ணது சேர்த்தே பேசியிருக்கோம் அதில். ஆனால் வசதியாக அதெல்லாம் விட்டுட்டு பேசுவாங்க. நம்ம என்னோட கேள்வி என்னென்னா, ரெட்டியார் மாநாட்டுக்கு போகிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இங்கே முதலியார் மாநாட்டுக்கு போகிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நாயுடு சங்கங்களுக்கு போகிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாதிய ஏற்பாடாக யாருக்குமே தெரியல, இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. மாறா அதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயமா தெரியுது. இல்லை, இது வந்து ராமரே வந்து சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு தான், அதன் அடிப்படையில் தான் திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது அது சனாதனமாக தெரியல. எல்லா தேவைகளுக்கும் பாஜகவை திமுக அழைக்கும்போது சனாதனமாக தெரியல. ஆனால் மாறா ஒரே ஒரு விமர்சனம் பண்ணதுனால ஆளாளுக்கு என்ன தோணும் சொல்ல, நான் என்ன ஒன்று அந்த மகிழ்ச்சி, அதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பேசு பொருளால் எதிர்க்க 4 பேர் அதுக்கு தயாராகிறாங்க. 4 பேர்ன்றது நான் இந்த தளத்துலன்னு சொல்ல, பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே வந்து அப்படி தயாராகணும்னா அந்த கருத்தோட கூர்மை இருக்குன்னு நான் அது பாயுது. அதனால அதை தடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஒரு மொன்னையான கருத்து, ஒரு மொட்டையான வாதம்னா அதை யாரும் எதிர்க்க. ஏன்னா இதே போன்ற பேச்சுக்களை மற்றவர்கள் பேசிய பேசப்படவே இல்லை. அதனால நான் சொல்கிறேன், உறுதியாக நம்புகிறேன் அது சரியான வாதம் தான். ஆனால் அது விமர்சனம் தான். நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பேசிட்டு இல்லை மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வந்து பேசும்போது எல்லாருமே எதிர்க்கிறாங்க, அதனால் நாங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு. இப்போ ஊருக்குள்ளே ஒரு பாம்பு வருதுன்னா 4-5 பேர் சேர்ந்து தான் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால அந்த அடிப்படையில இருந்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். சொல்லி முடிச்சிடறேன் ஒரு கருத்து சொன்னேன். பேசிட்டே இருந்தா இப்படி நான் பேசணுமா இல்லையா? சொல்லுங்க. ரசிச்சுதான் இல்ல ரசிக்கனா உண்மையில நீங்க பேசுறது ரசிக்கலாம், நல்லா ரசிங்க. ஏன்னா இன்னைக்கு சீமான் போன் பேச்சு வந்து இன்னைக்கு எப்படி வந்து சமூக ஊடகங்களில் வந்து அவர் ஆபாச பேச்சுக்கள், இரவுல வந்து அவர் பேசுற பேச்சுக்கள் எல்லாம் ரசிச்சுட்டு தானே இருக்கிறோம். இல்ல நீங்க ரசிக்கிறீங்க சொல்லும்போது நான் ரசிப்பேன்ல. கோட்பாட்டை தான் சொல்றேன். எங்க இவர் கோட்பாட்டை பேசுறாரு, இழிவான பேச்சு தானே பேசுறாரு. அதை விரும்புறீங்களா? நான் அதுக்கு நாள் இல்ல, நீங்களும் நான் நம்புறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரசிக்க ஒரு கருத்து நான் ஸ்ரீதர் கொஞ்சம் இருங்க, நீங்க வழக்கறிஞர் கொஞ்சம் இருங்க. ஒரு கருத்தை ரசிக்கிறோம் சொல்றாரு, சீமானுடைய கருத்துல நாங்க ரசிக்கிறோம். இது என்ன தவறு இருக்கு? அவர் என்ன பேசுற ஆடியோக்கள் வருது, முக்தார் பேசுறாரு, அது ஒரு ஆடியோ வருது. இரவுல வந்து நான் பெரியார கருவ இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆடியோ வருது. இது எல்லாமே நாங்கள் ரசிக்கிறோம்ல. அவர் சொல்லாத கருத்தை நாங்கள் வந்து சொல்றோம்னா அது நீங்க வந்து சொல்லலாம். இப்போ தந்தை பெரியார் குறித்து இவர் வந்து சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்க வந்து பெரியாரியத்தை செழுமைப்படுத்துவது எப்படிங்கிற கருத்து தான் அந்த தலைப்பு. அதை நீங்க வந்து விவாதிக்கலாம்.
அன்னைக்கு எங்கள் ரவிக்குமார் வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து கட்சியில் இல்லை, அவர் வெளியிலேருந்து தான் அவர் எழுதுறாரு. அதனால் அது கட்சி கருத்து இல்லைன்னு அன்றைக்கே நாங்கள் சொல்லிட்டோம். அதில் திரும்ப விடுதலை சிறுத்தைகளோடு அது இணைச்சி பேசும்பொழுது அவர் கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை இது நிறுத்திட்டார். அதனால் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து அவர் பேசின பேச்சை நீங்கள் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவீனம்ங்கிறது மட்டும் தான் என்னுடைய கருத்து. பேசுகிறேன்.